வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி இந்த தாவேக தற்கூரி ஒருத்தர் அவதூறா பேசியிருந்தான் இல்லையா? அதை பத்தி விவாதம் அல்லது கருத்து பரிமாற்றம் செய்த பலரும், பல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்னன்னா, தேர் இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இந்த விஜயை நடுரோட்டு கொண்டாந்துட்டான் அந்த ஆதவ அர்ஜுனா. விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்துறதே அந்த ஆதவ அர்ஜுனா தான் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மற்ற விஷயங்கள்ல எப்படி, ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு அவன் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்றத நான் ஏத்துக்கல. காரணம், இதற்கு முழுமையாக விஜயும் கூட உடந்தை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதை பல இதில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வகையில் விஜய் இந்த மாதிரி பேசப்படுவதை ரசிக்கிறான். ரஜினியை பற்றி அவதூறு பேசுவதை ஊக்கமலை உற்சாகப்படுத்துறா, அதற்கு மறைமுகமா தூண்டுதலா இருக்கா, அல்லது அது தொடர்ந்து விவாதமாவதை ரசிக்கிறா விஜய் அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இது ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. ஒரு வாரமா எல்லாரும் பேசுறாங்க, அத்தனை தலைவர்களும் பேசுறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் இதை பத்தி பேசலே தவிர மீதி அத்தனை பேருமே இந்த விவகாரத்தில் ரஜினிக்கு ஆதரவாக, இந்த தாவேக தற்குறிகளுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய் அமைதியாவே இருக்கான். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மன்னிப்பு கேட்டா, வருத்தம் தெரிவிச்சா, அதெல்லாம் வேற. அதெல்லாம் ஒப்புக்கு ஒரு ஏதோ ஒரு எல்லாம் பேசி வச்ச மாதிரி அந்த மேடை தெரிஞ்சுது. பார்க்கறதுக்கே அப்படிதான் ஒரு டிராமா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல இந்த விஜய், அமைதியாக இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம எந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்கும் பார்த்தியா? நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு மீடியா நம்மளை பத்தியே பேசுது பார்த்தியா? நம்ம என்ன சொன்னாலும் அல்லது நம்மை சேர்ந்தவர்கள் என்ன பேசினாலும் அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம், கவன ஈர்ப்பும் கிடைக்குது பார்த்தியா? அப்படிங்கிற அந்த மனநிலையோட இதை இந்த விஜய் ரசிப்பதை பார்க்க முடியுது. அதனால இந்த ரஜினிக்கு எதிரான ஒரு பேச்சு, ரஜினிக்கு எதிரான விஷயங்களை செய்யறதுங்கிறது விஜயனுடைய ஒரு மனநிலை. அது விஜய்க்கு அப்படி என்ன ரஜினியை எதிர்த்து அல்லது ரஜினிக்கு எதிராக சில விஷயங்களை செய்யறதால என்ன பலன் கிடைச்சிட போகுது? அதுவும் வாக்குகள் குறையில்லையா? அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்கு முக்கியமாச்சு. அந்த வாக்குகளை அவங்க இழக்கிறாங்களா? அதை பத்தி விஜய்க்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. அப்படி அல்ல. எப்படி இருந்தாலும் ரஜினி மற்றும் ரஜினி ரசிகர்கள் வாக்கு நமக்கு கிடைக்காதுங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர்களிடம் நம்ம நல்ல முறையில் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம தான் உச்சத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த மாதிரியான ரஜினிக்கு எதிரான அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக விஜய் உற்சாகப்படுத்தி முடுக்கி விடுவது பார்க்க முடியுது. சினிமாவில் அதைத்தான் செஞ்சா. அப்புறம் அரசியல்ல அதே பாணியை கடைப்பிடிக்கிறார். இப்போ இன்னும் ஒரு படி மேல போயிட்டு தனக்கு யார் வழிகாட்டியாக சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அந்த வழிகாட்டியை நான் ஏறி மிதிச்சுட்டு நான் மேலே வந்துட்டேன் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதற்காக தொடர்ச்சியாக விஜய் இதை பேசுகிறான். இப்போ நீங்கள் அந்த ரம்ஜானுக்காக நோன்பு திறக்கிற அந்த ஒரு சடங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சடங்கு தான். ஏன்னா இவனை மாதிரி ஆளையெல்லாம் கூட்டு போய் நோன்பு திறந்தா அது என்ன மாதிரியான ஒரு ஒரு புனித நிகழ்வு? அது ஒரு புனித நிகழ்வுக்கு யாரை கூட்டு போறீங்க? 42 பேரை கொன்னுட்ட ஒரு படுபாவியை கூட்டு போய் உட்கார வச்சு அவங்க கையால நோன்பு திறக்க வச்சு கஞ்சி குடிக்கிறீங்க. அது எந்த வகையில அதை கடவுள் ஏத்துப்பார் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரியான ஒரு வக்கிரம் பிடித்த, கொஞ்சம் கூட மனதில் ஈவு இறக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட ஒரு பழி உணர்வே இல்லாத ஒரு மனிதனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு குல்லா வேற போட்டு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். இவெல்லாம் குல்லா அணியறதுக்கு தகுதி உள்ள ஆளா? ஊருக்கே உலகத்துக்கே குல்லா போடுற ஒரு ஃப்ராடு. இந்த ஃப்ராடை கூட்டு போயிட்டு அவங்க கையால நோன்பு திறக்க வச்சு உண்மையாக நோன்பு இருக்கிற அந்த இஸ்லாமிய சகோதரர்களை அவமானப்படுத்துற மாதிரி இது கடந்த ஆண்டே இவன் நோன்பு திறந்து அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இனி இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இந்த விஜய் மாதிரியான நபர்களை கூப்பிடக்கூடாது அப்படிலாம் கூட இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி இப்படி ஒரு சடங்கு, அதையும் எங்கே நடத்துகிற? மாமல்லபுரத்தில் தான் நடத்துவார். இன்னும் சொல்லப்போனால் இவன் தேர்தல் அறிக்கையில் மாமல்லபுரம் தான் தமிழ்நாட்டு தலைநகர் அப்படின்னு அறிவிச்சிருவான் போல இருக்கு. ஸோ அந்த மாமல்லபுரத்தில் வச்சு நோன்பு திறக்கிற அந்த சடங்குல
இவன் பேசின அந்த பேச்சுகளையும் வந்து கேட்டிருப்பீங்க. இப்ப உண்மையிலே வந்து இவனுக்கு இந்த ரஜினிகாந்த் இஷ்யூல கொஞ்சமாவது அக்கறை, அட்லீஸ்ட் அரசியலுக்காக ஒரு டிராமா அப்படின்ற அளவுக்கு கூட எடுத்துக்கிட்டாலும் அவன் வந்து அங்க ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பான், அல்லது வெளிப்படையாக வந்து இதை பத்தி பேசியிருப்பான். ஆனா அவன் கவனமா வந்து இதை தவிர்க்கிறான். இதை நம்ம பேசக்கூடாது, இது அப்படியே வந்து பரபரப்பா பேசு பொருளாவே இருக்கணும், எல்லாரும் இதை பத்தி பேசணும், நமக்கு அதனால வந்து ஒரு பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த தேர்தலில் ஜெயிச்சிருவோம், நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவன் பேசுகிறான். இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இந்த தேர்தலுக்கு வந்து அவங்க கட்சியை நோக்கி இவங்க வந்துடுவாங்க, அவங்க கூட வராங்க, இப்படியெல்லாம் வந்து அவங்க பில்டப் கொடுத்துருந்தாங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், இவன் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், நமக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வந்து ஒரே வதந்தியாக பரப்பிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் வந்து அதாவது இவங்க கூட கூட்டணி சேருவான், அவங்க கூட கூட்டணி சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லாருமே இவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த டீமு அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. டே, இதெல்லாம் யாரும் இட்டு கட்டி பேசலை, கற்பனையாக பேசலை. தகவல் தகவல் தகவல்னு தகவல் கொடுத்தது யாரு, இந்த தகவலை பரப்புனதெல்லாம் யாரு, எங்கிருந்து வந்தது இந்த தகவல்லாம்? பனையூர்லேருந்து வந்தது. பனையூர்ல உன் கூடவே சுத்தி உட்காந்துருக்காங்க, அவனுங்க ஆளுக்கு ஒரு மீடியா டீம் வச்சுனுங்கிறான்ல. ஒருத்தன் வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுனுங்கிறான், ஒருத்தர் ரூட்டுன்னு வச்சுனுங்கிறான், ஒருத்தர் லூப்புன்னு வச்சுனுங்கிறான். இதெல்லாம் வந்து இவனுக்கு ஜால்ரா போடுற அல்லது இந்த கைக்கூலிகளை, மீடியா கைக்கூலிகளை உருவாக்கி வச்சிருக்கிற கம்பெனிஸ் இவங்க தானே இப்ப அந்த தகவலை கொடுக்குறவங்க. அப்புறம் நீ வந்து செய்தி தொடர்பாளர்னு யாரோ ஒருத்தனை வச்சிருக்க, அவன் தானே இதுல டிவியில உட்காந்து சொல்றான், அவர் வராரு, அட இவரும் வராரு, அவங்க கூட வராங்க. இதே இதே இந்த ஸ்லாங்கில் பேசுறது யாரு, இந்த வாடகை வயன் தானே. அப்போ இதை வந்து அவங்க மீடியா என்ன பண்ணும், இதை ஒரு தகவலாக எடுத்துக்கும், அவங்களுக்கு சோர்ஸ் தானே. ஸோ இவங்களே சொல்றாங்கன்னும் போது யார் யாரோ வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே போல உன்னை நீ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு இப்போ ஒரு காலச்சூழல்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒருத்தன் இந்த அரசியலுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்தில் இவன் வந்தா நல்லா இருக்கும், ஃபுல்லா வெற்றிடமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல தலைவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா இல்லை, கலைஞரும் இல்லை, ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாரு. ஆனா சூழல் வந்து அவர் வர முடியாத அளவுக்கு மாறிடுச்சு, அவர் வரல. அந்த இடத்த நிரப்புனது யாரு, மு.க. ஸ்டாலின் வந்துட்டார். மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு, அவருடைய ஆட்சியை பார்த்த பிறகு வந்து எல்லா தலைவர்களுமே அவரை பாராட்டுறாங்க, கட்சி பேதமின்றி. இப்ப அதிமுக கூட்டணி வந்து அவங்க தேர்தலுக்காக எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேர்தல் நேரம் முடிஞ்ச பிறகு இதுல இருக்கிற எத்தனை பேர் வந்து மு.க. ஸ்டாலினை பாராட்டி பேசி இந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை ஒரு முதல்வராக இருந்து மு.க. ஸ்டாலின் கொடுத்து ஒரு தலைவராக வந்து அவர் நிற்கிறாரு. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அவரும் வந்து அதிமுக தலைவராக அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டாரு. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. இந்த இடத்துல புதுசா ஒருத்தன் வந்து ஒரு புது ஆட்சியை ஒருத்தன் கொடுக்குற வித்தியாசமான கொள்கைகள் மக்களுக்கு, இதெல்லாம் வந்து மக்கள் கேட்ட உடனே ஆஹா இதெல்லாம் யாரும் சொல்லாத இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொள்கையோட ஒருத்தர் வந்து ஆட்சியை பெறுவதற்கு முயற்சி பண்ணா அது புதுசுன்னு சொல்லலாம். நீ சொல்றதெல்லாம் என்ன, மு.க. ஸ்டாலின் அல்லது திமுக என்னென்ன கொள்கை சொல்லுதோ, அதிமுக என்னென்ன கொள்கையை சொல்லுதோ அதெல்லாம் என் கொள்கைன்னு சொல்றேன், அதெல்லாம் நான் என்னோடதுன்னு சொல்றேன், அவங்க தலைவர்களெல்லாம் என்னுடைய வழிகாட்டிகள்னு சொல்றேன். எதுவுமே புதுசு இல்லை, எதுவுமே உனக்கான கொள்கைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே திரைப்படங்கள் எப்படி காப்பி கேட்டு அதே போல அரசியலில் மற்ற கட்சிகளை பார்த்து காப்பி அடிச்சு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட சொந்தமா உன்னால யோசிச்சு கொடுக்க முடியல. எல்லாமே திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில காப்பி அடிச்சு நீ கொடுக்குற. நீ எதுக்கு அதுக்கு, உன்னுடைய தேவை என்ன இருக்கு, நீ வந்து என்ன கிழிக்க போற? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்து உனக்கான அந்த அரசியலுங்கிறது இருக்கு. ஸோ எந்த ஒரு அவசியமே இல்லாத தேவையில்லாத ஒரு ஆணியை வந்து இங்க உட்காந்து இருக்கிறது யாரு, விஜய் தானே. அப்போ இப்படி தேவையில்லாத ஒருத்தனை தேவையில்லாத நேரத்துல யார் வந்து அனுப்பி வச்சிருப்பா, இப்படித்தான் வந்து கேள்வி வரும். எதுக்காக நீ வந்திருக்க, யார் உன்னை அனுப்புனது, உன்னுடைய மூல காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்களா. அப்படி தேடி பார்த்தா
பிஜேபியால அனுப்பப்பட்ட ஒரு பி டீம்னு தான் வந்து உன்னை சொல்றாங்க. ஏன்னா நீயும் நீ பம்முறது, பிஜேபி பார்த்த உடனே பம்முறது, பிஜேபி பத்தி மட்டும் பேச மாட்டேன்னு செலக்டிவ் அம்னிசியா மாதிரி வந்து அமைதியாயிருது. இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து நீ பிஜேபியோட ஆளு அப்படின்னு தானே வந்து சொல்லுவாங்க. ஸோ நீ பி டீம்னு தான் சொன்னாங்க. அடுத்து கூட்டணியை பத்தி பேசுறது எல்லாம் யாருன்னா நீங்க தான், உங்க ஆட்கள் தான் பரப்பி விட்டாங்க. இவங்க கூட பேசுறாங்க, அவங்க கூட பேசுறாங்க. காங்கிரஸ் இவங்க கூட, காங்கிரஸே வெளிப்படையா சொல்லுது நாங்க வந்து விஜய் கட்சி கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பேச்சுக்கள் வரும்போது அதை பத்தி பேசத்தானே செய்வாங்க. அதுக்கப்புறமா வந்து 90 சீட்டு 2.5 ஆண்டு கால முதல்வர் பதவி, இதை சொன்னது யாரு? எந்த மீடியா சொல்லுச்சு? இதை எந்த டிவி சேனல் சொல்லுச்சு? இதை சொன்னதெல்லாம் உன் கூட நிக்கிறானா அந்த நெட்டக்காலம், அவன் தானே சொன்னான். அவனெல்லாம் கேட்கு, நீயே அவனை கேட்க துப்பு இல்லாம என்ன இப்படி சொன்னாங்க, என்ன அப்படி சொன்னாங்க, இந்த கட்சி கூட கூட்டணின்னாங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தனியா நிற்கிறேன், தனித்துதான் நான் ஆட்சி அமைப்பேன், நீ தனியா நில்லு, அப்படி ஓரமா நில்லு, கவுண்டர் சொன்ன மாதிரி போய் ஒரு ரூமுக்குள்ள உக்காந்துட்டு நின்றுக்கிட்டு ஏதாவது பண்ணு. யாருக்கு என்ன அக்கறை இருக்கு அதுல? உன்னை பத்தி பேசுறதுங்கிறது எதனாலன்னா நீ ஒரு திரைப்பிரபலமாயிட்ட, உனக்கு ஒரு கவனம் இருக்கு, மக்கள் வந்து உன்னை பார்க்கறதுக்கு வராங்க. இதனுடைய விளைவு என்னன்னா அதை செய்தியாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மீடியாவுக்கு இருக்கு. அதே போல இதுல எத்தனை மீடியா, அதாவது ஒரு செய்தியா கவர் பண்ற மீடியாவும் இருக்கு. இதை செய்தியா நீ காசு கொடுத்து இந்த செய்திக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற அத்தனை பேர் கவனிக்க வைக்கிற அளவுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு வந்து இதை மீடியாவை வந்து தூண்டி விடுற உன்னுடைய அந்த கைக்கூலிகள் இருக்காங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். இது இவ்வளவு தூரம் பரப்புறது. நீ வந்து உன்னை பற்றியே எல்லாரும் பேசணுங்கிறது தான் உன்னுடைய நோக்கமா இருக்கு. அதுக்காக தான் வந்து இதையெல்லாம் வந்து தகவலா எல்லாருக்கும் நீ பரப்பி விடுற. அந்த தகவல் தான் வந்து எல்லாரும் பேசுறாங்க. யாரும் வந்து இதை இட்டுக்கட்டி யாருமே பேசல. எல்லாமே வந்து விஜய் மற்றும் அவன் கூட இருக்கிறவங்க உருவாக்கி விடுகிற அந்த தகவல்களின் அடிப்படையில தான் இதை பேசுறாங்க. நீ தனிச்சு நிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. உன்னை வந்து யாரோ ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணிக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு அதுல ஒரு முக்கியத்துவமோ ஒரு 2-3 சீட்டோ உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டோம் இவன் யாரு கூட கூட்டணி போகக்கூடாது. நாம் தமிழர் உள்பட எந்த கட்சி கூட இந்த விஜய் வந்து கூட்டணிக்கு போயிடக்கூடாது. விஜய் கட்சி தனித்து தான் களம் காணணும். இந்த தேர்தலில் உனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு, உனக்கு என்ன வெயிட்டேஜ், மக்கள் உனக்கு என்ன இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெளிவாக தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாசமே வந்து உனக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இடமே கிடையாது, ஜீரோ. அந்த நிலை உருவாகணும்னா நீ தனிச்சுதான் நிக்கணும். உன்னை யாரு கூட சேர்த்து விடுறது மீடியாவோட வேலை கிடையாது. நீ யாரு கூட சேர்ந்தா என்ன, சேரணும்னா செய்தி வேணும், அவ்வளவுதான். செய்திக்காக தான் வந்து இந்த முக்கியத்துவத்தை வந்து உனக்கு கொடுக்குறாங்களே தவிர நீ வந்து ஆட்சி செஞ்சு இந்த தமிழ்நாட்டை வந்து அப்படியே மல்லாக்க நிமித்திட்டு போற அப்படியெல்லாம் வந்து யாரும் நம்பல.